மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ போகர் ஆரோக்கிய அலுவலிருந்து சரவணாம்பிகை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க சரும நோய்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பித்தம் அதிகமாகறதுனால வரக்கூடிய நோய். பித்தம்னா என்ன? நிறைய பேருக்கு அதுவே ஒரு கேள்வி இருக்கு. பித்தம்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஹீட்டு. அந்த ஹீட் ஜாஸ்தி ஆகும். நம்ம உடம்பு வாதம், பித்தம், கபம் 3 இதனால் ஆனது. வாதம்னா வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பித்தம்னா ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கபம்னா குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதுல பித்தம் அதிகமா போகுது. நெருப்பு தாங்க பித்தம்ன்றது. அப்ப நெருப்பு நமக்குள்ள அதிகமா போகுது. அது எதனால வருது? நம்ம நேரத்துக்கு தூங்காதது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப லேட்டா சாப்பிடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது, ரொம்ப நேரம் டிவி பாக்குறது, ரொம்ப நேரம் போன் பாக்குறது. இதனால அந்த ஹீட் உள்ள போகி நமக்கு ஸ்கின்ல அந்த கழிவுகள் வெளியேறாம முதல்ல பாத்தீங்கன்னாக்க அந்த ஹீட் ஸ்கின்னை தாங்க போய் தாக்குது. அப்ப ஸ்கின் வழியா நமக்கு ப்ராப்ளம் தெரியுது. அப்ப அது நமக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும் போது அதுவே அந்த அலர்ஜியே ரொம்ப அதிகமா ஆகுது. அப்புறம் பிளட் பியூரிஃபை இல்லைனாலும் இந்த நோய் வருங்க. நமக்கு தெரியும், உங்களுக்கு உள்ளக்குள்ள டாக்ஸின்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் நமக்கு சரும நோய்கள் வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பிளட் பியூரிஃபை இல்லைன்னா எதுனால பிளட் பியூரிஃபை இல்லை அப்படிங்கறத நமக்கே தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு நம்ம குடிக்கக்கூடிய மருந்துகள், உணவு முறைகள்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். உணவு முறைகள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னாக்க இந்த கொத்தமல்லி இலை, புதினா இலை, இது நெல்லிக்காய் ஜூஸ், இதெல்லாம் நம்ம போட்டு மிக்சியில போட்டு அடிச்சு ரெகுலரா யூஸ் பண்ணும்போது பிளட் பியூரிஃபை ஆகும். இதை கொஞ்சம் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த ஜூஸ் வகையை குடிக்கும் போதும் பிளட் பியூரிஃபை ஆகும். நமக்கு நல்ல கழிவுகள் வெளியேறும். இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கிறது, நம்ம ரெகுலரா தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் உணவு முறையில பாத்தீங்கன்னாக்க கருவேப்பிலை ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், சொரக்காய் ஜூஸ், இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி எடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. மெயின் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ஹேர் போர்சஸ் வழியா கழிவுகள் வெளியே இருந்துங்க. அப்ப நம்ம அந்த காலத்துல சொன்னாங்க இல்லைங்களா, பெண்கள் வெள்ளியும் செவ்வாயும், ஆண்கள் புதனும் சனியும் சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு பித்தம் அதிகம் இல்லைங்க. ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் எல்லாம் அந்த காலம்லாம் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனிச்சிட்டாலே தூங்கிடுவாங்க, காலையில எல்லையற எந்திரிச்சிருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிற ஒரு கல்ச்சருக்கு மாறிட்டு. ஏன்னா நைட்ல தான் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்றோம். அப்ப என்னாவது பாடியில நிறைய ஹீட் ஆகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருதுங்க. இதெல்லாம் நம்ம போக்கணும்னாக்க முதல்ல முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல தூங்கி நேரத்துல எந்திரிக்கிற பழக்கத்துக்கு நாமளே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி மாறணுங்க. பாத்தீங்கன்னா விலங்கினங்கள்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த டைம்ல அப்படியே செட்டில் ஆயிடுது. நம்ம மனுஷங்க மட்டும் தான் ரொம்ப பண்றோம். அப்ப பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் பார்க்கும்போது முதல் தாக்கக்கூடிய ஹீட் தாக்குற இடம் ஸ்கின்னா தான் இருக்கு. அதனால ஸ்கின்ல நிறைய பேருக்கு வந்துருது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம இதுல குளியல் பவுடர் மாதிரியும் நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்ப இந்த அலர்ஜியா வந்துச்சு, ரெகுலரா எனக்கு இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னா, இப்ப குளியல் பொடின்னு பாத்தீங்கன்னாக்க ஆவாரம் பூ, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பச்சை பயிறு, வெந்தயம், கடலைப்பருப்பு, பூலாங்கிழங்கு, இத மாதிரி எல்லாம் நீங்க வெட்டி வேறு, எலுமிச்சப்பழத்தோல், ரோஜா இதழ், செம்பருத்தி இதழ், இதெல்லாம் போட்டு நீங்க அரைச்சு வச்சுட்டு நீங்க குளியல் பவுடரா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும் போது ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க குப்பைமேனி இலைங்க, சோத்துக்கத்தாழை, வேம்பு இலை, இதெல்லாம் போட்டு மஞ்சள், மரமஞ்சள்ங்க, அந்த குச்சி மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மரமஞ்சள், இதெல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அரைக்கணும். இதுல போட்டீங்கன்னா சுடு சாதம், புழுங்கல் அரிசி சாதம் கொஞ்சம் போட்டு மிக்சியில அரைச்சிட்டு நீங்க வெப்பால தைலன்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கட்டையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த தைலத்தை எடுத்து உடம்பெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா தேய்ச்சிட்டு நான் சொல்லி கொடுத்த விஷயத்த அது மேல அப்படியே அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வெயில்ல நிக்கணும். எந்த வெயில்ல நிக்கணுங்க, எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்த காமிச்சு வெயில்ல காமிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அது கொஞ்சம் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் புத்து மண், அந்த பாம்பு புற்று மண் தாங்க. அந்த புற்று மண்ணுல ஓரத்துல இருக்க அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அந்த எது அந்த புத்து மண்ணை உருவாக்குது? கரையான் தான். அந்த கரையானோட அந்த நச்சுத்தன்மை வாயில் உள்ள அந்த எச்சில் தான் அது புற்றா உருவாகுது. அதுக்கு அவ்வளோ ரிசல்ட் இருக்குதுங்க ஸ்கின்னுக்கு. அப்ப அந்த புத்து மண்ணை ஓரத்துல இருக்கிறத எடுத்துட்டு நீங்க நல்லா இடிச்சு ஜெலிச்சு வச்சுட்டு அதை தண்ணியில கலக்கி அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெயில காமிச்சிங்கன்னா மட் பாத்துங்க, ரிசல்ட் பக்காவா இருக்கும். இது பண்ணலாம். ஃபேஸுக்கு போடலாம், தலைக்கு போடலாம், உடம்புல எந்த வகத்தையும் போடலாம். ஆனா போட்டுட்டு கொஞ்சம் வெயில்ல நிக்கணுங்க. வெயில் மேல படணும். ஏன்னா வைட்டமின் டி பற்றாக்குறையினால்தான் ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதிக்குது. இதெல்லாம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வருங்க. அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும்.
இது பண்ணணும். இதையும் தாண்டி எனக்கு பிரச்சனை இருக்குனீங்கன்னா நீங்க மருத்துவர்கிட்ட போய் பிளட் செக் பண்ணிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு வாழை இலை குளியல், பிளட் பியூரிஃபைக்கெல்லாம் முறையா பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் பக்காவா இருக்கும். அப்புறம் உணவு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய குளிர்ச்சியான வைட்டமின் சி உள்ள உணவுகள்லாம் அதிகமா எடுத்துக்கணுங்க. வைட்டமின் சி உள்ள உணவுகள் பாத்தீங்கன்னாக்க லெமனு, கொய்யாப்பழம், அப்புறம் வந்துட்டு தக்காளி, கேரட்டு, இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி எதெல்லாம் வைட்டமின், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து ஸ்கின்னுக்கு வந்து பித்தம் தாங்க குறையணும். அப்ப பித்தம் குறையத்துக்கு நீங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணுங்க. நிறைய ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவா கிடைக்குங்க. இதை ரெகுலரா பண்ணி உடம்புக்குள்ள நீங்க ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மெயின் ஹீட்டை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. நேரத்துல தூங்கணும், நேரத்துல எந்திரிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. தலைக்கு தேங்காய் எண்ணெய், உடம்புக்கு நல்ல எண்ணெய்ங்க. இல்லைன்னா மூலிகை எண்ணெய் ஏதாவது வாங்கி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ண அந்த பாடியில அந்த வேர்வை துவாரங்கள்ல கழிவுகள்லாம் வெளியேறி நல்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸ்கின் அலர்ஜி வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வரத்துக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலும் ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்போ ஃபேஸ்ல வந்திருக்கு அப்படின்னு ஃபேஸ்க்கு நல்லா நீங்க வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த புட்டு மண் அதெல்லாம் போட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னு சின்ன வயசுல வரக்கூடிய பிக்மெண்டேஷன் இருக்கு அந்த மாதிரி அப்படின்னாக்க நீங்க வந்து ஜாதிக்காய் பவுடர் வாங்குனீங்கன்னாக்க உருளைக்கிழங்கு இருக்குங்க. உருளைக்கிழங்கு எடுத்து அந்த நல்லா மிக்சியில போட்டு கட் பண்ணி தோலோடங்க கழுவிட்டு தோலோட கட் பண்ணி சின்ன உருளைக்கிழங்கு போட்டு சாறு எடுத்தீங்கன்னா கொஞ்சமான சாறுல அந்த ஜாதிக்காய் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணீங்கன்னாக்க ரிசல்ட் நல்லா கொஞ்ச நாள் ரெகுலரா பண்ணி பாருங்க. ரிசல்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தயிர்ல ஹீட்டுக்கு குறைக்கிறதுக்கு தயிர்ல பைத்தம்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரியும் போடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். கூட முல்தானி மட்டியும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதே 50 வயசுக்கு மேல இருக்க பிக்மெண்டேஷன்னா அது பாத்தீங்கன்னாக்க பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால வரக்கூடிய பிரச்சனை. அவங்களுக்கு இது கொஞ்சம் போட்டுட்டு வரலாம். ஆனா அது வந்து சேஞ்ச் ஆகி ஹார்மோன்ஸ்ல சேஞ்ச் ஆகி வைட்டமின் சத்து குறைபாடுனால வரக்கூடிய அப்ப அவங்க உள்ளுக்குள்ள வைட்டமின்ஸ் நிறைய அந்த மாதிரி உணவு முறைகளை எடுக்கும் போதுதான் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இளம் வயசுல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண உங்க உடம்புல உள்ள சருமத்தில் உள்ளது படிப்படியா குறைஞ்சு நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வீங்க. இப்ப ப்ராப்ளம் இல்ல, தோல் பளபளப்பா வேணும், ஸ்கின் நல்லா க்ளோவா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சோற்று கத்தாழை ஜெல்லு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆவாரம் பூ பவுடரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆவாரம் பூ பவுடரு, செம்பருத்தி பவுடரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி கொஞ்சம் முல்தானி பவுடரும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஃபேஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் பியூரா இருக்குன்னா வீட்லயே செய்யறேன்னா தேங்காய் எண்ணெய் பியூர் எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. மசாஜ் பண்ணிட்ட பிறகு இந்த பவுடர் வந்து நீங்க போட்டு கொஞ்சம் பன்னீர், ஒரிஜினல் பன்னீர் கிடைச்சா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரிஜினல் பாலா இருக்கணுங்க. அந்த பால்லயே இந்த பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா போயிட்டு காய வச்சு பாருங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு செம்பருத்தி பவுடர், ஒரு நாளைக்கு ஆவாரம் பவுடர், ஒரு நாளைக்கு வெட்டிவேர் பவுடரு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா பவுடர் பண்ணும் போது நீங்க நிச்சயமா இதுக்குள்ள ரிசல்ட் நல்ல க்ளோ கிடைக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா இருக்கும். மெயினா வந்து இன்னர் க்ளோ தாங்க அவுட்டர் க்ளோ நமக்கு காமிக்கும். அப்ப ஆரோக்கியமான உணவு, நல்ல தூக்கம், சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.